ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபா ஸ்தோத்திரம், யெகோவா டிஸ்கினு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அதோனாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்ஷடாய் என்று அழைக்கப்படுகிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக வாக்கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். அங்கும் இங்கே நோய்களும் வியாதிகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பான் என்ற வார்த்தை. காய் ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவனுக்கு இரட்சிப்பை காணும்படி செய்வேன். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பான். இந்த பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அதை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவில்லை. என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனால் நாட்களால் நன்மையும் கிருபையினை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடும் இந்த நாளில் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. தொல்லை மீகும் இவ்வுலகு, துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீகு உலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துலோ சிநேகிதர், தந்தை தாயினம் ஜனம் பந்துலோ சிநேகிதர், சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குலில் என் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலில் என் ஜோதியும், கஷ்ட நோய் பாடுக்கையிலே கை கண்ட அவிழ்தமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமென் போக்கிலின் பரத்தினில், போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை
இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகின் துணை இயேசுவே. கைகளை உயர்த்தி. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈரோலாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற் கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாடுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. உங்கள் தேவைகளை நினைத்து மனதில் கொண்டு வந்து கைகளை உயர்த்தி மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மீட்பு மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். தாம் பிள்ளைகளையும் தன்னுடைய பிராணனையும் கர்த்தர் காத்தார். இதுதான் அதனுடைய விளைவு. கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். அமலேக்கியர்கள் அழிந்து நிர்மூலமான வியாதி, பலவீனம், நோய்கள், கடன், திருமணம், குழந்தை பேரு, உயர்வு, நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகள் எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷம் விசுவாசத்தோட, விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஒரே நிமிஷம் விசுவாசிங்க. என் ஆண்டவராலே அவராலே இயேசுவாலே எல்லாம் கூடும். அவராலே மன்னிக்கவும் முடியும், அவராலே தண்டிக்கவும் முடியும், அவராலே கண்டிக்கவும் முடியும், அவராலே சுகமாக்க முடியும், அவராலே காயம் ஆக்கவும் முடியும், அவராலே காயம் கட்டவும் முடியும், அவராலே உறவுகளை இணைத்து வைக்க முடியும், தேவையற்ற ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணவும் அவராலே முடியும். பிசாசுகளை உரட்ட. கைகளை உயர்த்தேன். ஓ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இயேசு ரத்த ஜெயன் சொல்லுங்க. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இந்த பிசாசு ஆட்கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கடைசி காலம் அல்ல, உபத்திரவ காலம் ஆயிடுச்சுல. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. எலியா அக்னிய விசுவாசத்தோடு இறக்க சொன்ன பொழுது பிசாசு எரிந்து போகத்தக்கதாக அக்னி இறங்கி வந்தது. ஓ, பலவீன பாண்டுமாகிய நான், உபத்திரவத்தில் இருக்கிற நான், எலியாவை போல பாடுள்ள மனுஷன் விசுவாசத்தோட உங்களுக்காக நான், எனக்காக நான் செபிக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறேன், உங்க வீட்டுக்குள் இருக்கிறேன், உங்க குடும்பத்துல சரீரத்துக்குள் இருக்கிற எல்லா பிசாசின் எல்லா அதிகாரங்களும் மனிதர்கள் விசேஷமாய் அவர்கள் எரிகிறதை நான் பார்க்கிறேன்.
பிசாசு எரிகிறதை நான் பார்க்கிறேன். அவங்க அவமானப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவங்க கண்களிலே க்ளோரி 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 கண்கள் பாதிக்கப்படுகிறதையும் நான் பார்க்கிறேன். இப்ப அதை கழித்து எல்லாம் விழுந்து அந்த வீடு இப்பொழுதே இயேசுவின் அற்புதமான வல்லமை நிரம்புகிறதை, ஆவியானவர் நிரம்புகிறதை நான் பார்க்கிறேன். இயேசு வீட்டுல எதுவும் தங்கவே தங்காது. அவருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க போய் கையை வைங்க, உங்க கைகளையே வைங்க. இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க, இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. இந்த பிசாசு நடுநடு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறபடி கையை உயர்த்துங்க. அவங்க கண் முன்னாலே கொண்டு வாங்க. அந்த மனுஷனை என் ஆண்டவர் அதட்டுகிறதையும், அவனை இறையாது என்று சொல்லுகிறதையும், மற்றவர்கள் நம்மை கொண்டு பயப்படுகிறதையும் நாம் கண்களிலே பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை சாட்சியா நிறுத்தும் ஆண்டவரை சொல்லுங்க. என்னை சாட்சியா நிறுத்தும் ஆண்டவரை. மற்றவர்கள் பயப்படுகிற பயத்தில் நாங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, கடல்ல பார்த்தோம். கடல்ல தேவனுடைய அற்புதம் நிறைய இருக்கு. கடற்கரையில அவர் எப்படி போட் யூஸ் பண்ணாரு, அப்புறம் கடலுக்குள்ள மீன்களை எப்படி வர வச்சார், அதெல்லாம் ஒரு நாள் நம்ம திரும்ப வரலாம் என்று ஆவியானவர் ஒரு காரியத்தை பேசும்படி தெளிவா பேசினார். அது எதுன்னா மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 ஏற்கனவே நம்ம பார்த்துதான் 24ஆம் வசனத்திலிருந்து நான் எதை நம்ம பார்க்கலையோ ஆவியானவர் எனக்கு புதிதாக எதை வெளிப்படுத்தினாரோ அல்லது நமக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அதை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதனால ரிப்பீட்டடா எதுவுமே கிடையாது. ஒரு டைட்டில் நம்ம மாத்திடலாம். இனிமேல்ட்டு டெய்லி ஒரு புது காரியத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் புதிய வகைகளையும் புதிய அற்புதங்களையும் புதிய அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. வரும் உபத்திரவத்தோட நாம இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. உபத்திரவத்தின் மத்தியில நாம் உலகத்தானை பிசாசியை நாம் ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவர் அவரோடு கூட போனார். இது நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். எபீரு வந்து கூப்பிடுகிறார். அப்போ அவரோடு கூட போனார். திரளான ஜனங்கள் பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு பெண் ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்று ஆகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் சரீரத்திலே உணர்ந்தால. ரைட். இதுல இன்னைக்கு சயின்டிஃபிக்கா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதிரத்தின் உதிரம், அதாவது இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கணும். என்ன பிரச்சனை அவளுக்கு? பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு அப்படின்னா என்ன? இன்னைக்கு படிக்கும் பொழுதுதான் சரி, இப்போ 12 இயர்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம். இதை நிறைய கைனகாலஜி டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்கல்ல, நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. நிறைய சில ஆய்வுகளையும் நம்ம செய்து பார்க்கலாம். ஒருத்தருக்கு 12 வருடம் இரத்த போக்கு இருந்து கொண்டே இருந்தா, நான் இங்க விட்டுருங்க, நான் இப்போ என்ன பேசுறேன்னா சயின்ஸ் பேசுறேன்.
நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பைபிள் போர்ஷன் தான் வரப்போகிறோம். போக்கு இருந்தால் பிளட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துட்டு அவங்க நிச்சயம் சீக்கிரத்துல அவங்க இறந்து போக வேண்டிய சூழல் வரும். சரிங்களா? கரெக்ட் தானே? நிக்காம ரத்தம் வந்து கொண்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் இந்த பெரும்பாடே நம்ம ஒன்று கொஞ்சம் ஆய்வு பண்ணோம். கிரேக்கத்துல அல்லது வேற ஏதாவது இல்லைனா பல வேளைகளே நானே இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு கேன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு யூட்டரஸ் இஷ்யூவாக இருக்கலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் மாற்றி பேசுறதா நினைக்க வேண்டாம். அப்படி இரத்த போக்கு போய்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒருவர் சீக்கிரத்தில் இறந்து போவாங்க. ஆனால் இந்த அம்மா 12 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. முதல் நம்ம ஆராய வேண்டி ஒரு காரியம், பைபிளில் நம்ம தேடி வாசிக்கணும். பைபிளில் வந்து விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி கேட்கணும், நியாயமான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். ரைட். இப்போ சில ஆசிரியர்கள் அன்னைக்கு அவர் அப்படிதான் ஒருத்தர் எழுதுறாரு, ரொம்ப அவர் சிரிச்சுட்டு தான் எழுதுறாரு. தட் மீன்ஸ் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எங்கிருந்தோ ரத்தம் வந்துட்டு இருக்கு, அது யூட்ரஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரத்தம் நிற்காம வருது, ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. எந்த ஆர்கன் என்று சொல்ல முடியும்? அப்படி வச்சுக்கலாமா? அதுவும் கூட கஷ்டம் தான். சரிங்களா? அதனாலதான் லூக்கா ஒன்றை மாத்திரம் விட்டார். நீங்க இது டாக்டர்ஸுங்களுக்கு, நர்ஸுங்களுக்கு, பாராமெடிக் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். லூக்கா ஒரு பிசிஷியன், ஒரு டாக்டர். அவர் எதை விட்டார்னா, அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவில் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமழகாமல் அதிக வருத்தப்படுகையில்லை. லூக்கா அதை மட்டும் விட்டுட்டார். எனக்கு தேடி கண்டுபிடிச்சி எழுதுவீங்களா? நான் இப்போ சொல்லிட்டேன், உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும். ஏன்னா நீங்க பைபிளை தேடி வாசிக்கணும். முதல்ல இந்த பெரும்பாடு தானா அப்படின்னா பெரும்பாடு தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா லேவிய ராகத்துல பெரும்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. பெரும்பாடு அப்படின்னா அவங்க விலக்கப்பட்டவங்க, தீட்டு, அவங்க 7 நாள் அவங்க வீட்டை விட்டு தனியே அவங்க இருக்க வேண்டும், அவங்க ஆடைகளை துவைக்க வேண்டும், அவங்க படுக்கைகளை மாற்ற வேண்டும், யார் போய் பேசக்கூடாது, குறிப்பாக ஆடவர்கள் பேசக்கூடாது, இவங்க ஆடவர்களை தொடக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. தொட்டவங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்க தீட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்க மாலைக்கு அப்புறம் தான் அந்த தீட்டிலிருந்து விலக்கு பெறுவாங்க. இதுதான் லேவிய ராகமத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற பெரும்பாடு, அல்லது இந்த யூட்ரஸ் இஷ்யூஸ், இந்த மென்சஸ், இதை பற்றிய கருத்து. சரி, அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு சட்டத்தை எழுதி பெண்கள் தொடக்கூடாது, ஆண்கள் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிலாம் நான் சில 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 வியப்பான கொஷின்ஸும் உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ அதுக்கும் ஒரு பதில் என்னன்னா, அந்த காலத்தில் அவங்க அந்த அந்த 6 நாட்களோ 7 நாட்களோ மிகவும் பலவீனப்படுவாங்க. இந்த பலவீனப்படுகிற இந்த நாட்களில் நிச்சயமாகவே அவளுக்கு ஒரு ஓய்வு தேவை. மனதில் பெரிய அழுத்தம் ஏற்படும், நிறைய சேஞ்சஸ் வரும், மூட் ஸ்விங் ஆகும். அதனால அவங்களுக்கு ஒரு தனிமை அவசியம் தேவை. யாரிடத்துல பேசாம, அல்லது ஒருவேளை பெண்களிடத்துல, தாயிடத்துல மாத்திரம், சகோதரிடத்துல பேசி தனக்கான வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக. ஏன்னா ஆண்கள் வந்தாவே பொதுவாகவே பிரச்சனைகள் வருமோ என்பதை அவர் அறிந்தவராய் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அதனால தொடக்கூடாது என்று
பெண்களுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால பெண்கள், நீங்க இதை நினைச்சு இங்க பெண்கள் வெளியே வரக்கூடாது, பெண்கள் தொடக்கூடாது, பெண்கள் தீட்டு, பெண்கள் அந்த மாதவிடாய் சமயத்துல வெளியே வரக்கூடாது என்பதெல்லாம் தவறான காரியங்கள். அதை உங்கள் சிந்தையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். உங்களுடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு அழகான சட்ட திட்டம் அது. இப்போ உங்களுக்கு புரியும். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டே வருகிறேன். ஆனால் இது 12 இயர்ஸாக இந்த அம்மாவுக்கு இருக்கிறது மட்டும் லாங் சஃபரிங் என்பது மட்டும் புரிகிறது. அது கொஞ்சமாக வருதோ அல்லது அதிகமாக வருதோ, ரத்தம் போகுதோ நமக்கு தெரியாது. ஆனால் 12 வருஷம் லாங் இந்த மாதிரி. சரி, இந்த இடத்துல நிறுத்திட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, கேள்விப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு 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 அழைப்பு கொடுக்கிறேன், ஒரு அழைப்பு, ஊழிய அழைப்பு. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். கேள்விப்படாமல் யார்? பவுல் அதான் சொல்றாரு, கேள்விப்படாமல் யார் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வார்? இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் அவங்க விசுவாசத்தோடு போய் தொட்டாங்க, உண்மைதான். இயேசுவின் வல்லமை புறப்பட்டது, உண்மைதான். அவங்கள ஆண்டவர் முன் நிறுத்தினார், உண்மைதான். இதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா ஒரு சாரார மறந்துட்டோம். அந்த யார் அந்த ஒரு சாரார்னா, அந்த இயேசு கிறிஸ்துவ இந்த பெண்ணுக்கு அறிமுகம் படுத்தின அவர்கள். அது பெண்ணா இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அவருடைய சகோதரியாக இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொருவருடைய சுகம், ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லப்பட வேணும். அப்படி சொல்லப்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு என்ன வந்துடும், அந்த நல்ல வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துடும். ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஐயோ அவங்களுக்கு செய்தாங்களே எனக்கும் செய்வாங்களா? அதுதான் இங்க அர்த்தம். கேள்விப்பட்டு, இது ஒரு மிஷனரி கால். நிறைய நேரம் நம்ம இதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. ஏன் நமக்கு அற்புதம் கிடைக்கல? காரணம், நமக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அல்லது செய்ய போகிறாரோ அல்லது செய்து கொண்டிருக்கிறாரோ அதை நாம் மற்றவர்கள் அறிய, விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல எல்லாரும் அறிய, நாம் ஒரு வார்த்தை கூட நாம் வெளியிலே சொல்வதில்லை. அப்புறம் எப்படி நமக்கு அற்புதம் கிடைக்கும்? இங்க ஒரு சைலண்ட் மிஷனரிஸ் இருக்கிறாங்க, சைலண்ட் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, சைலண்ட் ரெவரன்ஸ் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் இருபாலும் இருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு அறிவித்தவர்கள் கேள்விப்பட்டு, அந்த வசனத்தை வாசிங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும், இந்த அம்மாவுக்குள்ள வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முந்தைய அதிகாரங்கள் 4-5 நீங்க பாத்தீங்கன்னா, அநேகர் அவர்களை நெருக்கினார்கள், அநேகர் அவரை தொட்டார்கள், இவர் அநேகரை தொட்டார், சுகமானார்கள் என்றுதான் நிறைய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், மற்றவர்கள் சொல்ல இவர்களுக்குள்ள வளர்த்து கொண்ட அந்த விசுவாசம் என்னன்னா, நான் அவருக்கு தெரியாம ஸ்னீக் பண்ணி அவரை தொடுவேன். ஸ்னீக்னா அதுக்கு எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல. திருட்டுத்தனமா அவரை தொடுவேன், மறைந்திருந்து தொடுவேன். ஸ்னீக், யாருக்கும் தெரியாமல் அவரை தொடுவேன். அப்படி தொடுவதனாலதான் இங்க நம்ம நிறைய நேரம் பேசுறோம், இல்ல இந்த பெண் தீட்டுப்பட்டிருக்கா, அவளை தொட்டா. அப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே தீட்டுப்பட்டு வராக மாறிட்டார். அநேக ஆண்களை அவர் விலக்கி கொண்டே போயிருக்கலாம், அநேகர் தொட்டு இருக்கலாம், அவங்க எல்லாரும் தீட்டுப்பட்டிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவும் தீட்டுப்பட்டிருப்பார். அப்ப யூத முறைமையின்படி அவர் டிஃபைல்டு ஆகிறார்.
ஆனா அவர் சொல்றாரு, என்னிடத்துல இந்த வல்லமை புறப்பட்டு போனதே, உடனே போய் அவர் ஒரு நாள் எல்லாம் தனித்து இல்லை அல்லது குளிக்கல, அவர் ஆடையை மாத்தல. நோ, மாறா அவர் சொன்ன வார்த்தை என்னதம்மா, மகளே. என்டையர் பைபிள்ல ஒரு பெண்ணை பார்த்து மகளே என்ன ஃபர்ஸ்ட் அழைத்தவர். மகளே, மை டாட்டர். எங்க வருது அந்த வசனம் பாருங்க, 34ஆம் வசனம். அவளை பார்த்து மகளே மகளே என்றார். அமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்னீக். இவங்க கேள்விப்பட்டாங்க, ஆனாலும் இவங்க நேரடியா கோயிலுக்குள்ள போக முடியாம, நான் இப்போ கான்டெம்பரரியா சொல்றேன், சர்ச்சுக்குள்ள போகாம, நேரடியா டெம்பிள்குள்ள போகாம, நம்ம சர்ச்சுக்குள்ள போகாம, ஜெபிக்காம, ஜஸ்ட் ஷி ஸ்னீக்ட் இன். இன்னைக்கு அப்படியும் அற்புதம் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நிச்சயம் செய்வார். கொஞ்சம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் சொல்றாரு, பயங்கரமா சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஃபெய்த் தாமா உன்னை ஹீல் பண்ணுச்சு. உன் ஃபெய்த் ஹீல் பண்ணுச்சு. நான் ஒன்னும் சொல்ல போனா, இவங்க அற்புதத்தை திருடிட்டாங்க. அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. இதுதான் ஃபெய்த்ல கிரேட் ஃபெய்த். அற்புதங்களை திருடுவது. அதற்காக நிறைய முயற்சிகள் எடுக்கணும். என்ன முயற்சி? ஜனக்கூட்டம் இருக்கும், அப்ஸ்டிக்கல் இருக்கும், அதெல்லாம் ஆண்டவரை தேடணும். முடியாத நேரத்தில் முழங்கால நிற்கணும், உபவாசம் இருக்கணும், 21 நாள் 3 நாள் இருக்கணும், வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும், அன்பு செலுத்தணும். இதெல்லாமே வழிமுறைகள் தான். ஸ்னீக் பண்ண வேண்டும். ஒரு 4 வார்த்தை, ஆங்கில வார்த்தை மாத்திரம் சொல்றேன், அதுல நாம இருப்போம். அதுதான் இன்னைக்கு பிரசங்கமே. 4 வார்த்தை. நான் அந்த ஆங்கில வார்த்தையில இதை இன்டர்பிரட் பண்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுக்கு டிஸ்கரேஜ்டு, டிஸப்பாயிண்டட் அல்லது டிலேடு, இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸப்பாயிண்டட் 12 years. ஆங்கிலத்தை சொல்லிட்டேன், நீங்க தமிழ்ல டிஸப்பாயின்மெண்ட். எல்லாம் நிறைய பேர் நிறைய ஆங்கிலம் தெரியும் இல்லை? காத்திருந்து 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 ஏமாந்து போனவ, டிஸ்கரேஜ். அதுவும் வாழ்க்கையில் அவள்தான் சோர்வு. என்னங்க, மாத்திரை போட்டா நல்லா ஆகலை, மருத்துவரை பார்த்தா நல்லா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, டிஸப்பாயிண்டடான ஒரு சூழ்நிலை. 2வது, இந்த மாதிரி இருக்கீங்களா? 2வது, அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஊரல், ரத்தம், அதை நான் எதுக்கு ஒப்பிடுறேன்னா, டர்ட்டி. முதல்ல டிஸப்பாயின்மெண்ட், வேற என்ன சொன்னா இல்லை, டிஸப்பாயின்மெண்ட், டிஸ்கரேஜ்ட், அந்த மாதிரி சொன்னல, மனசுல இருக்க வெளியில வரல. 2வது டர்ட்டி. இன்றைக்கு அவள் வியாதி நிமித்தமா அழுக்கடைந்து போயிருக்கிறாள். சரீரம் மாத்திரம் அல்ல, உள்ளமும் கூட. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான வியாதிகளில் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ராக்சர்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த காலை நம்ம நீட்டாக வச்சுக்கலனாவே அவ்வளவு டர்ட்டியாக மாறிடும். சில பேருக்கு இந்த டிப்ரெஷன்ல குளிக்கவே மாட்டாங்க, நீங்க பார்த்துருப்பீங்களே. சிலருக்கு, நான் இங்க இருக்கிற இந்த கான்டெக்ட்ல சொல்றேன், நிறைய நேரம் புதிர போக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை மாத்த 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 எவ்வளவோ எவ்வளவு எவ்வளவு. இது எதை சொல்ல வருதுன்னா, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலமாய், அங்கவீனமாய், அசிங்கமாய்,
அருவருக்கத்தக்கதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொன்னேன் தெரியுமா? அதை மாத்த போறார். ஆமென். மாத்த போறார். ஆமென் சொல்லுங்க. மாத்த போறார். மூணாவது ஒரு குரூப்பை பார்க்கலாம். அந்த குரூப் என்னன்னா டால் மாதிரி இருந்தாங்களாம். வெறும் பொம்மைகள். யாரு பொம்மைகள்? எங்க ஒரு பெண் விசுவாசத்தோட நெருக்கி அவங்க ஆடையை பிடிச்சு, அதுவும் லூக்கா என்ன சொல்றாரு, வஸ்திரத்தின் தொங்கலை பிடிச்சி குணமாகறா. நெருக்கின்னு வராங்க, ஒருத்தர் கூட சுகம் கிடைக்கல. அப்ப அவங்களுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? இன்னைக்கு நாம கூட பொம்மை மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. பொம்மை மாதிரி அழகா அலங்காரம் பண்ணிட்டு, பொட்டு வச்சு, பூ வச்சு, எல்லாத்தையும் அழகா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போறது அவ்வளவுதான். ஆஃபீஸ் வர்றது போறது அவ்வளவுதான். பியூட்டிஃபுல் ட்ரெஸ், நல்ல சென்ட் எல்லாம் போட்டுட்டு, நோ மிராக்கிள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம், அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனாலும் நம்ம தொடுதலில் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனம். முதல் சொன்னேன், அவங்க டிலேடு இல்லை, ஃபர்ஸ்ட் டிலேடு ஒரு டிஸ்கரேஜ்டு, அல்லது ரெண்டாவது என்ன சொன்னா ரொம்ப டர்ட்டியா, அசிங்கமா. மூணாவது ஒரு மாதிரி டால் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. நான் டாக்டரை கண்டிப்பாக விட்டுறேன், ஏன்னா லூக்கா டாக்டரை பற்றி சொல்லவே இல்லை. ஏன்னா டாக்டர், இந்த காலத்து டாக்டர்ஸ் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியாது. நம்ம யாரையும் பிளேம் பண்ணுவதற்காக நாம் இருக்கவில்லை. அது ஒரு இண்டஸ்ட்ரியா ஆயிடுச்சு, பரவாயில்ல, நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பரம டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் யெகோவா ரஃபா. அவரை நீங்க பார்த்துட்டீங்களா? அவர் வஸ்திரத்தின் தொங்கல் அவ்வளவு பவர்ஃபுல்லா. அவருடைய ட்ரெஸ் நீங்க இந்த டெக்ஸ்ட உங்க பிள்ளைகளுக்கு அழகா 4 வேர்ட்ல சொல்லி கொடுக்கலாம். உங்க வாழ்க்கையில டிலே ஆகாதமா? அந்த அம்மா பாரு, 12 இயர்ஸா அம்மா உன் வாழ்க்கை ரொம்ப டர்ட்டியா இருக்கா, சின்ல அல்லது வேற விதமா? இந்த அம்மா பாரு, she heard about Jesus Christ. ஆண்டவரிடத்துல ஓடி போனார். அதுதான் மேட்டர். தட்ஸ் a மேட்டர். அவன் நினைச்சா திரும்பி போயிருக்கான். அல்லது இவரும் ஒருத்தர் தானே, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து சும்மா பொம்மை மாதிரி, டால் மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்தா ஒரு பிரோஜனமும் இல்லை. என்ன செய்யணும் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, நம்ம ஒரு பொருத்தனையோடு போகணும். ஒரு பொருத்தனையோடு. என்ன பொருத்தனை தெரியுமா? நீங்க எனக்கு செய்யுங்க, நான் மற்றவர்கள் கேள்விப்படும்படியாக உண்மை பற்றி நான் சொல்லுவேன். ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் என் வாழ்க்கையில நான் எதையும் நான் மறைச்சதே இல்லை இது வரைக்கும். என்ன நடந்தாலும் சரி, அதை பின்னாடி திரும்பி பார்ப்பேன். ஐயோ, என்னுடைய சுயத்துல பேசிட்டனோ, என் சிந்தலேருந்து வந்துருச்சோ, இது ஆண்டவர் செய்யலையோ அப்படின்லாம் கூட தோணும். ஆனாலும் அற்புதங்கள் நிகழும் பொழுது இம்மீடியட்டா சொல்ற முதல் ஆள் நானதான் இருப்பேன். எந்த நாளும் நான் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இன்றைக்கு கூட சொல்றேன், இத்தனை வாரமா, 1 வாரமா 2 வாரமா என் மனதுல ஓடிக்கொண்டிருக்கிற சில காரியங்கள் ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது சொல்றேன், ஆண்டவரே இதை நீங்க எனக்காக செய்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே மற்றவர்கள் கேள்விப்படும்படியாய் உம்மை குறித்து ட்ரம்பட் வாசிப்பேன். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு பாத்திரர். சொல்லணும், அதுதாங்க மேட்டர். கேள்விப்படலைன்னா எப்படி வருவாங்க? ஆண்டவரிடத்துல வருவாங்க. there is a doctor. நம்ம அந்த இருக்கிறப்போ சொல்லுவாங்க,
மாஸ்டர் ஆஃப் ஆல் டாக்டர்ஸ். அவர்தான் மாஸ்டர் ஆஃப் ஆல் டாக்டர்ஸ். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர். அவரிடத்துல எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு, எல்லா பாவங்களுக்கும் மருந்து உண்டு. அவர் இயற்கையை மேல அதிகாரம் உள்ளவர். அவர் காற்றையும் கடலையும் அதற்றுகிற தேவன். அவருக்கு அவராலே கூடாத காரியம். அதுக்கு பாருங்க, தொட்ட மாத்திரத்துல வல்லமை புறப்பட்டது, உதரத்தின் போக்கு நின்றது, ஆண்டவர் நின்றார். அவர் சொல்றாரு, என்னை தொட்டது யார்? இதில் தான் மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர் தெரியுமா? கேள்விப்படணும். இவ யாரிடத்துல கேள்விப்பட்டு இங்க வந்தா இவ சொல்லி அநேகர் தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்பிள். ஏதோ ஆண்டவருடைய வல்லமையை பற்றி அங்க பறைச்சாட்ட வேண்டும் என்பது. ஏன்னா நிறைய இடங்களில ஆண்டவர் சொல்லிக்கிறார், இது யாரிடத்திலும் சொல்லாமல் அமைதியாகிது. ஆனா இங்க டெலிபரேட்டா நிறுத்தி சொல்றாரு, என்னை தொட்டது யார்? அப்போ அங்கிருந்த இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, ஆண்டவரே அந்த பேர் நெருக்கிறாங்க, ஆண்டவரை புரிந்து கொள்ளாத அவிசுவாசிகளான சீடர்கள். அவங்கள போல கூட நம்ம டிவோட்டிஸா இருக்கக்கூடாது, அன்ஃபெய்த்ஃபுல் டிவோட்டிஸா இருக்கக்கூடாது. அன்ஃபெய்த்ஃபுல் டிவோட்டிஸ் நிறைய டி சொல்லிட்டல. இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய், எங்கள் சரீரத்துக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் பொருளாதாரத்துக்கு விரோதமாய், எங்கள் பொருளாதாரத்தை சீர்குலைத்து எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தோல்விகளையும் பயத்தையும், என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாவத்தையும் உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகளை அதட்டி, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனித முயற்சிகளை அதட்டி பயத்தில் கொண்டு வருகிற ஆளுமை என் இயேசுவிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் திருமண தடை? ஏதோ பிசாசு, அதை விரட்ட கர்த்தர் இயேசு இருக்கிறார். ஏன் குழந்தை பிறக்கல? பிசாசு. ஆண்டவர் நல்ல நல்ல போதுகிறா, வல்லமையில போதுகிறா இருக்கிறார். நடத்துவா, இன்னைக்கு நடத்துவா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. இப்போ நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்மளை எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் நிறுத்தி, எல்லாருக்கும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமா பதில் கொடுப்பார். அதை எல்லாரும் கேட்கும்படி செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் ஜெபத்தை விட்டுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த காலம் கடைசி காலம், உத்தரவுத்தின் காலத்துக்குள்ள வந்துட்டோம். ஜூயிஷ் நியூ இயர் அது ஒரு 10 இயர்ஸ் வந்து 10 டேஸ் வந்து மவுன் பண்ணுவாங்க. ஹாப்பினஸ் இருக்கும், பாவத்துக்கு ஆண்டவரத்தில் மண்டாடுவாங்க. இந்த கடைசி நாளிலே அந்த மோசையோ அல்லது அந்த அந்த லேவியரோ, அந்த ஆசாரியன் மன்னிக்கும், அவன் தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போவான். அங்கே எல்லாருடைய பாவங்களுக்காக அவன் பிராயச்சித்தம் மன்னிப்பு பெற்று கொண்டு வருவான். ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் 10 டேஸ்க்குள்ள. ட்ரம்பட் வாசிட்டாங்க, 10 டேஸ்க்குள்ள ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். சொல்ல முடியாது. ஆண்டுடைய வருகையும் சீக்கிரம் இருக்கும். எந்த நாளையில் வருவார் என்று நமக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாருங்க, ஜெபத்தில் விட்டுறாதீங்க. வேதத்துல இன்னும் ஆழமாய் நேசித்து வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.